Hi everyone, welcome back to the channel. Hi sir. இன்னைக்கு கிளாஸ் 10 சிபிஎஸ்சி மேக்ஸில் சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜாமெட்ரி சிம்பிளான சாப்டர். இதுலேருந்து கேஸ் ஸ்டடி வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. சரியா? ஸோ இதில் ஃபியூ ஃபார்முலாஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா, ஸோ 2 பாயிண்ட்டு x1 y1 x2 y2. ஸோ இது மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா ஏபின்னும் போது distance between the point x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square போட்டுப்பீங்க. சரியா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. மிட் பாயிண்ட் அப்படின்னும் போது சென்டர் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்னும் போது என்ன வரும்னா x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2 x is equal to, அதே மாதிரி y equal to y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. சரியா? இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்ஷன் ஃபார்முலா. ஸோ செக்ஷன் ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இது எக்ஸு ஒய், எக்ஸ் வந்து x1 y1, இது x2 y2வா. செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னலி இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை பின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, எக்ஸ் கமா ஒய். ஸோ இது ரேஷியோ m:n அப்படின்னு பிரித்தாங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா m into x2 ப்ளஸ் n into x1 டிவைடட் பை m ப்ளஸ் n எக்ஸுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு. ஒய்க்கு என்ன வரும்னா அதே மாதிரி m y2 ப்ளஸ் n y1 டிவைடட் பை m ப்ளஸ் n. சரியா? இந்த 2 ஃபார்முலா தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஸோ பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸு அது கிளியராக தெரியணும். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ். இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இது ஒரு கிராஃபை நான் எடுத்தேன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் போது ஸோ இது 1 2 3 4 அது மாதிரி போயிட்டுருக்கும். பாயிண்ட் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இது 1,0, இது வந்து 2,0, 3,0. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸை a,0 அப்படின்னு போடுவாங்க. அதுவே ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் போது 0,1 0,2 0,3 அது மாதிரி போயிட்டுருக்கா. பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ்னா 0,a. சரியா? இது ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் அது மாதிரிலாம் வரும். அப்போ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் கமா 0வா இல்லை a,0வா எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் வந்துடும், இதுதான் 0 வரும். அதுவே பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ்னா 0, ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ்னா 0,a. சரியா? a/y அவர் விஷ். ஓகேவா? இது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. ஸோ இந்த சாப்டரில் கேஸ் ஸ்டடி வரும்ன்றதால ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை பார்த்தலாம். In a classroom, so in a classroom 4 friends are seated. A நேமிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. A B C D are shown in the figure. அவங்க பேர் கொடுத்துருக்காங்க as shown in the figure. wants to, இதில் யார் யார் எதுன்னு தரல கரெக்டாக. ஸோ in a figure Champa and Shimi walk into the class and after observing the few minutes Champa asks few questions. அவங்க 2 பேரும் சுற்றி வராங்க, கிளாஸில் சுற்றிட்டு few questions கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை இந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணோம். எக்ஸ் கமா ஒய் பாயிண்ட்டு. அப்போ ஏக்கு நான் வரும் பாரு, ஏ பாயிண்ட் வந்து 3,4 அதை தெளிவாக எழுது, 3,4. பி பாயிண்ட் வந்து 6,7 6,7. நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட் வந்து 9,4. சரியா? 9,4. டி பாயிண்ட் வந்து 6,1. சரி, இப்போ இந்த 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த 4 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்குது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பேர். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அப்படின்னும் போது ஏக்கு வந்து 3,4, பி வந்து 6,7. அப்போ x1 y1 x2 y2 ஃபார்முலா எழுதி தான் எழுதணும். சரியா? எனக்கு முன்னாடி போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 minus 3 whole square plus 7 minus 4 whole square. 7 minus 4 3 தான், அதுமே 9 plus 9 root 18. சரியா? ரூட் 18 கூட என்ன பண்ண, 6 minus 3 3 square 9, இதுமே 3 square 9 9 9 18. 18 கூட என்ன பண்ண, 2 9 சார் 3 3 சார் 3 root 2 3 root 2.
சரியா, ஈஸியாக முடிஞ்சிச்சா. ஃபைண்ட் த டயகனல் ஏசி. டயகனல் ஏசியா. ஸோ அப்போ இது கனெக்ட் பண்ணிப்பாரு எப்படி வருதுன்ட்டு. இது மாதிரி இருக்க போது எல்லோ கலரில் கனெக்ட் பண்ணுவோமா. ஏபி இது வந்து இந்த ஷேப் இப்படி இருக்குது. டயகனல் அப்படின்னும் போது ஃபைண்ட் த டயகனல் ஏசி இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸு இதை போடாமே நான் சொல்லிவிடுவேன். எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. ஏசி இது 3யா, இந்த பாயிண்ட் 3, இந்த பாயிண்ட் 9. 9 - 3 வந்து 6 வரும். 6 வரும் டிஸ்டன்ஸு. சரியா, பார்த்தலாமா. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஏசியா, ஏசின்னும் போது பாயிண்ட் வந்து நான் அது 3,4 9,4 அப்போ ரூட் ஆஃப் 9 - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ 9 - 3 6 ஸ்கொயரு. ஸோ நான் 6 ஸ்கொயரு ஸ்கொயர் 6. புரிஞ்சா. ஸ்ட்ரெயிட்டாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் என்னும் போது இது 3, இது 9. 9ல் 3 போச்சுன்னா 6. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் போத் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ பிடி கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ பிடி இப்படி வரும். பிடியோட டிஸ்டன்ஸும் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்கிறதால ஈஸியாக சொல்லலாம். இது 7 1 6 தான் வரும். ஆனால் நம்ம அப்படியே சொல்லிடக்கூடாது, கேல்குலேஷன் போட்டு தான் சொல்லணும். பிடி அப்படின்னும் போது ஈக்குவலாக தான் இருக்கும், கேல்குலேஷன் போட்டணும். பி வந்து என்ன பாயிண்ட்டு 6,1, டி வந்து 6,7. அப்போ ரூட் ஆஃப் 6 - 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் போச்சுன்னா ஆன்சர் 6. அப்போ ரெண்டு டயகனலும் சேம் தான். ரெண்டு டயகனலும் சேம்ன்றதால புரிஞ்சா. இந்த டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து 3√2 போட்ட டயகனல் ஃபைண்ட் த டயகனல் 6. இதுவுமே ஏசி போத் டயகனல்ஸ் ஆர் சேம். எஸ், அவ்வளோதான் இந்த கொஸ்டின். சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். the class 10 students of a school in Rajendra Nagar have been allotted a rectangular plot of land for the gardening activity. The sampling of mangoes are planted on the boundary at the distance of 1 meter from each other. சரியா. So the triangular grassy lawn in the plot are shown in the figure. ஓகே. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த அபவ் ஃபிகர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். டேக் ஏ as origin. ஸோ ஆரிஜின் 0,0. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸஸ் ஆஃப் ட்ரையாங்கல். ஈஸியான கொஸ்டின் வரும். இது ஒன்று ஒரு டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ இது 0, இது 1 2 3 4 5 6 7 8. சரியா. இப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் பாரு. அப்போ இது 2 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி கனெக்ட் பண்ண. சரியா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி வருமா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு பாருங்க, அப்போ தான் கரெக்டாக தெரியும். ஸோ எக்ஸாமில் மேக்ஸிமம் பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் இன்னும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இது மாதிரி நான் பாயிண்ட் வச்சிட்டேன். எக்ஸாமில் அந்த பாக்ஸஸ் மாதிரி கிராஃப் ஷீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ PQR சொல்லுங்கள் பார்க்கலாம். P வந்து இந்த பாயிண்ட்டா, இந்த பாயிண்ட் வந்து 2,5. சரியா. P வந்து 2,5 நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து Q வந்து 5ல் ஸ்டார்ட் ஆகுது. 5, எப்போவுமே X, Y தான். 5,6 5,6. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, R வந்து 7,2 7,2. ஸோ இந்த கொஸ்டினோட நான் லாஜிக் மட்டும் தான் சொல்ல போகிறேன். நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் பண்ணணும். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேக்கிங் ஏஸ் ஆரிஜினா இங்கேருந்து 0,0 வச்சு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR அப்படின்னும் போது 3 சைட்ஸை ஆட் பண்ணோம். PQ QR PR மூணுத்தையும் ஆட் பண்ணி சொன்னோன்னா அதான் வந்து பெரிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் M. இது வேணால் நான் சால்வ் பண்ணுறேன். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் M ஆன் PR. சரியா. இங்கே எங்கேயோ வரப்போகுது. P இங்கே இருக்குது, R இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நடுவில் M இருக்கான். ஸோ அதுதான் வந்து X, Y. அதோட ரேஷியோ வந்து 2:1 கொடுத்துட்டாங்க.
இந்த பாயிண்ட் எம்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஸோ பி வந்து 2,5ன்னு எடுத்திருக்கேன், ஆர் வந்து 5,6ன்னு எடுத்திருப்பேன். அப்போ செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிங்க. எக்ஸ்ன்னும் போது எம் இன்டூ x2 + n இன்டூ x1 டிவைடட் பை எம் ப்ளஸ் என். அதே மாதிரி ஒய்ன்னும் போது m இன்டூ y2 + n இன்டூ y1 டிவைடட் பை எம் ப்ளஸ் என். சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி போட்டு இந்த 2 பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் வில் பி த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் PQR if C is origin. ஸோ இந்த பாயிண்ட்டை ஆரிஜினாக எடுத்துக்கணும், 0,0. ஸோ இதை ஆரிஜினாக எடுத்து என்ன பண்ணோன்னா கிராஃப் பண்ணோம், அப்படியே ரெசிப்ரோக்கலாக வச்சு இதை திருப்பி வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜினாக வச்சுன்னா அப்படியே கொஸ்டின் பேப்பரை திருப்பி வச்சு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஒய் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். சரியா? ஸோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ √10 இன்ட்டு √20ன்னு இருந்துச்சுன்னா அதை √200ன்னு போட்டுக்கலாம். ஆனால் √10 + √20 √30 அப்படின்னு போடக்கூடாது. சரியா? அப்படியே தான் வச்சுக்கணும், √10 + √20 அப்படியே விட்டாலே ஓகே. சரியா? ஸோ இப்போ இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சின்னா ஒன்றுத்துக்கும் இது வந்திருக்கும், மூணுத்தையும் ஆட் பண்ணினா √10 + √20 + √2√5 அதனால ஓகே தான். சரியா? அதை ஆட் பண்ணி அப்படியே விட்டுடணும். சரியா? நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் ஆன்சர் வந்துச்சு பாரு, தேர்ட் கொஸ்டினுக்கு. ஸோ பாயிண்ட்டு இங்கே இருக்குது, x1 y1 x2 y2. சரியா? இங்கே நான் போட்டு காட்டுறேன். ஈஸியாக என்ன பண்ணிடணும், இந்த பாயிண்ட் இந்த ரேஷியோ இது 2 5 10 + 1 × 2 2 டிவைடட் பை 2 + 1 3 13/3. நம்ம ஒய்க்கு என்ன வரப்போகுதுன்னா 16/3 தப்பு. x1க்கு 2, இது 2 × 5 10, 1 × 2 2, 10 + 2 12, 12/3. 12/3 12/3னா 3 1s 3 4s. எக்ஸ் வந்து 4. ஒய்க்கு என்ன வருது பாரு, ஒய்க்கு வந்து 2 × 6 12 + 1 × 5 5 5/3 17/3. இந்த ஆன்சர் வந்துச்சா பாருங்க, 4, 17/3. எப்பவுமே என்ன பண்ணேன், இது மாதிரி டயக்ராம் போட்டு 2 இந்த பாயிண்ட் 2, 5 10 1, 2 10 + 2/3. அப்போ ஒய்க்கும் அதே மாதிரி தான், 2க்கு ஒய் வேல்யூ 2 6 are 12 + 1 × 5 5. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அது வந்து இங்கேருந்து பார்க்கணும், கிராஃபை திருப்பி வச்சு பார்த்துக்கோ. இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டோம். இந்த பாயிண்ட்டை இது 1, இது ஆரிஜினா, இது 1 2 3 4 5 6, இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்பேன், இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்பேன். சரியா? இதை திருப்பி வச்சு கண்டுபிடிச்சி போடு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது பேர் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிளான லாஜிக் தான். ஸோ given the student of a class 10 located at the points A, B, C, D, E, F வேல்யூஸும் அவங்களே கொடுத்துறாங்க. கிராஃப் எக்ஸாக்டாக இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது பாயிண்ட்டாக அக்யூரேட்டாக எடுத்துடலாம். சரியா? ஸோ போர்டு எக்ஸாமில் இது மாதிரி பாக்ஸாக போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸை ஈஸியாக ப்ளாட் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ ஏபிசிடி, ஏபி எங்கே இருக்குது, ABCDEFG on the graph sheet with the given coordinates. Observe that is work and answer the question. So find the length of the segment CD. First question is CD. C எங்கே இருக்கு, அவங்களே கொடுத்துட்டுருக்காங்க 10,8. D வந்து 7,5. டிஸ்டன்ஸ் கடகடான்னு போடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து find the midpoint of AC. midpoint of AC. A வந்து 1,1, C வந்து 10,8. இதோட ஃபார்முலா அது எக்ஸ்னா x1 + x2 டிவைடட் பை 2. இதுக்கு வந்து y = y1 + y2 டிவைடட் பை 2. இது வந்து √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் தேர்டு வந்து ஃபைண்ட் த பாயிண்ட் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குதா, பாயிண்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி அண்ட் இ.
அப்போ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து 0, ஒய்ன்னு எடுத்துக்கோ. விச் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி அண்ட் இ. சி அண்ட் இ. சி வந்து 10, 8, இ வந்து 4, 5. ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டை வந்து நான் எடுத்துக்கோ, பின்னு எடுத்துக்கோ. ஸோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி அண்ட் இ. அப்போ பிசி ஈக்குவல் டு பிஇ அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி போடுங்க அந்த டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஜிஇ. ஜிஇ இந்த ரேஷியோ போன முறை போட்ட மாதிரி கொஸ்டின் 1:2. ஜி எங்கே இருக்கு? 1, 8. ஜிஇ இ எங்கே இருக்கு? இ வந்து 4, 5. இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டு, அதை பின்னு எடுத்துக்கோ. அதோட ரேஷியோ 1:2. இந்த பாயிண்ட்டுக்கு XY கண்டுபிடிக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கு. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3√2 வந்திருக்கு. அதே மாதிரி மிட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11/2, 9/2. சரி, இதை 11/2 10.5, 9/2 4.5 போட்டாலும் ஓகே தான். இப்போ இந்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள். ஈக்வி டிஸ்டன்ஸில் பிசிக்கு ஒரு டிஸ்டன்ஸு, அதே மாதிரி பிஇக்கு ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ சி வந்து நான் ஃபஸ்ட்டு 0, y, 10, 8 இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸு ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து 0, y, 4, 5 இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சினா வந்துடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்டாக எடுத்துடலாம். 10 - 0 ஹோல் ஸ்கொயர். அப்போ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 8 - y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது 4 - 0 ஹோல் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 - y ஹோல் ஸ்கொயர். அப்போ போட்டிங்கன்னா 100. 8 ஸ்கொயர் 64, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 8 16y, 16y ஈக்குவல் டு 4 16. 16 ரூட் ரெண்டு சைடு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது போயிடும். 5 5 25, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 5 10y. சரியா? அப்போ இந்த y ஸ்கொயர் இந்த y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிடு. 164 164 மைனஸ் 16y இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. 16 25 பண்ணினா 11 41 ப்ளஸ் 41 இந்த சைடு வரும்போது மைனஸ் 41. வேறு என்ன நம்பர் இருக்கு? மைனஸ் 10y இருக்குது. சரி, இது இப்படி எவ்வளோ வச்சுக்கோ. மைனஸ் 10y இருக்கா? சரி, மைனஸ் 10y இந்த சைடு வரும்போது சரி ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோ. 26y. இது நம்பர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். நம்பர் மட்டும் 164ல் 41 போச்சுன்னா எவ்வளோ பேர்? 3 2 123. சரியா? 123 நம்பர் இந்த சைடாக இருக்கட்டும். 123. இது வந்து மைனஸ் 6yன்னு இருக்கும். மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் பண்ணினா மைனஸ் 6y வரும். அந்த சைடு போச்சுன்னா 6y. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 123 டிவைடட் பை 6. டிவைட் பண்ணி பார்க்கலாம். 123 divided by 6. 6 2s are 12. 03.0. 6 12.5 12.5 20.5 20.5 3 போட்டு 3 வராது, அதனால 0 போட்டு தான் நெக்ஸ்ட் நம்பர் பண்ணும். 20.5. 2 லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்க. அதுமாதிரி எக்ஸாம்பிள் பண்ணுற போகிறேன். 6 × 2.5 போட்டிங்கன்னா 6 2s are 12, 6 3s are 80 தான். இங்கே 123 இருக்குது. எப்படி வரும்? அப்போ ஒய்யோட வேல்யூ 20.5. ஸோ அவங்க கேட்ட பாயிண்ட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னால் வந்துடும் பாரு. பாயிண்ட் வந்து எப்போவுமே 0, ஒய்யா 0, 20.5 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது போடலாமே, போடுங்க பார்க்கலாம். இதுமே இங்கே கொடுத்துருக்கேன் பாரு. ஃபோர்த்து கொஸ்டினை போட்டிங்கன்னா நான் வரும் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் 1:2வா? இந்த ரேஷியோ இந்த டிஸ்டன்ஸு 1 × 4 4 ப்ளஸ் 2 × x 2 1s are 2 2 டிவைடட் பை 2. ஒய்க்கு வந்து 1 × 5 5 ப்ளஸ் 2 × 8 16 டிவைடட் பை 2. எப்படி பண்ணுறேன்னு பாரு. இந்த ரேஷியோ இந்த டிஸ்டன்ஸ் 1 × 4 4. அதே மாதிரி இப்போ இந்த ரேஷியோ இது 2 1s are 2 டிவைடட் பை 2.
ஒய்க்கு வரும்போது அதே மாதிரி 1 into 5 5, 2 into 8 16. அப்போ 6/2 6/2 கமா 16 plus 5 21/2. அப்போ 3 கமா 21/2 10.5 கூட எடுத்துக்கலாம். சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஈஸியாக இது மாதிரி தான் இருக்கும். நல்ல பெரிய கிராஃபு கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து மிட் பாயிண்ட் கேட்கலாம், இது மாதிரி இன்டர்னல் செக்ஷன் ரேஷியோ இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக போடுங்க. நெக்ஸ்ட்டு the following graph shows the number of person in the family in the locality. Observe the graph. The length of line segment CD. ஸோ பாயிண்ட் நம்ம தான் மெஷர் பண்ணோம். அதுக்கு சிக்கு லைன் போட்டுக்கோ 3,120. சரியா? சி வந்து 3,120. இது வந்து டி வந்து 4 4,90. 4, ரெண்டுத்துக்கும் நடுவில்னா 90. ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சிடி. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிக்கு வந்து 3,120, டிக்கு வந்து 4,90. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு. எப்பவுமே இது மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக, ஆமாம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். சரியா? கரெக்டாக கேல்குலேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் பாரு. ஓகே, ஸோ இதுக்குன்னா வந்துச்சு பாரு, சீக்கிரம் கடை 4 minus 3 1 square plus 90 minus 120 90 30 square 90 100 3 3 is 900 root of 901. இதுமே ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா பாரு. 901 3 டேபிள்ஸில் பாரு. 3 3s வருமா? வரலைன்னா அப்படியே விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 901 முடிஞ்சிச்சா? the midpoint of the line segment, second one வந்து midpoint of the line segment joining அவங்களே கொடுத்துட்டாங்க. 6,60, G வந்து 7,100. midpoint அப்படின்னும் போது இது x1 plus x2 6 plus 7/2. ஃபார்முலா போட்டு தான் போடணும். எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் தப்புனாலும் ஃபார்முலாவுக்கு மார்க்கு. நீ இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டினா மார்க் கிடையாது உனக்கு. ஆன்சர் கரெக்டாக இருந்தாலுமே ஃபார்முலா இல்லைன்னு மார்க் தர மாட்டாங்க. ஸோ 60 plus 100 160/2. அப்போ இது வந்து 13/2, இது வந்து 80. சரியா? ஸோ 13/2 வந்து 12.5, 80 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படியே போட்டாலும் ஓகே தான். Find the coordinates of the point which divides the joining. இது மாதிரி கொஸ்டின் உனக்கு கேட்டுறாங்க பாரு. அப்போ கேஸ் ஸ்டடி உனக்கு இதுதான். சிஜியில் வந்துச்சுன்னா ஒன்று வந்து லைன் லென்த்து கேட்பாங்க, இன்னொன்று மிட் பாயிண்ட் கேட்பாங்க, இன்னொன்று செக்ஷன் கேட்பாங்க. சரி, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த ஜி வந்து எவ்வளோன்னு பாரு. ஜி லைன் போட்டு பார்த்துக்கோ. 7 7,100. ஜி வந்து 7,100. ஹெச் வந்து 8 8,10 இது 8,10. ஹெச் வந்து 8,10. என்ன கேட்குறாங்க? நடுவில் ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. அதோட ரேஷியோ வந்து 2:3. சரியா? டயக்ராமாக போட்டுக்கோ. ஜி ஹெச் ஜி வந்து 7,100 8,10. இது வந்து ஹெச்சா, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்தனா 2:3. ஸோ நான் எப்படி என்னோட ட்ரிக்கு 2 8s are 16 plus 3 7s are 21 divided by 5, ஆமாம் 2 plus 3 5. இப்போ 2 into 10 20, 3 into 100 300 divided by 5. அப்போ ஆன்சர் வந்து 16 plus 21 எவ்வளோ? 16 plus 21 7 37/5. அப்படியே விட்டுரு. அப்புறமா 320/5 வரும். 5 6 are 30 remaining 2, 5 4s are 20 64. நெக்ஸ்ட் கொஸ்டின் தெளிவாக போடணும். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் டி அணி. டி பாயிண்ட் என்னது பாரு.
டி வந்து 4,90யா, டி வந்து 4,90, டி வந்து 4,90, டி 4,90, இ வந்து 5,90, 5,90, இ வந்து 5,90, 5,90யா. ஸோ இதில் என்ன பண்ணி கேட்டிருக்காங்க பாரு, ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? ஸோ பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன பண்ணோம்? பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் கமா 0. சரியா? இதுக்கு நான் பார்த்தவனுக்கு நான் சொல்லிடலாம் பாரு, ரெண்டுமே ஒய் ஆக்சிஸ் சேமா. பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லாம், ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் விச் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸு. சரி போடலாம் பாருங்க. ஸோ ஈக்வி டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட் பின்னு எடுத்தீங்கன்னா, அப்போ ஈக்வி டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, பிடி ஈக்குவல் டு பிஇன்னு எடுத்துக்கோ. பி பாயிண்ட் தான் எக்ஸ் கமா 0ன்னு எடுத்துப்பேன். அப்போ எக்ஸ் கமா 0, டி வந்து 4,90 ஈக்குவல் டு பி வந்து எக்ஸ் கமா 0, இ வந்து 5,90. அப்போ ரெண்டுத்தையும் ரூட்டு கேன்சல் பண்ணிடலாம். 4 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 90 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 90 ஹோல் ஸ்கொயர். இந்த 90 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. ஏ ஸ்கொயர் 4 4 16, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் வந்துடும். மைனஸ் 2 2 சார் 2 4 சார் 8, 8x ஈக்குவல் டு 5 5 சார் 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 5 சார் 10x. எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணுறேன். இந்த 10x இந்த சைடு மைனஸ் 10x இந்த சைடு எடுத்துன்னு வந்தால் 10x மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16. 2x ஈக்குவல் டு என்ன வந்துடும், 25ல் 16 போச்சுன்னா 9 வரும் பார். 4 + 5 9. 4.5 சார். எக்ஸ் வந்து 4.5. சரியா? 4.5 ஈக்வி டிஸ்டன்ஸ். அப்போ பாயிண்ட் வந்து 4.5, 0. ஸோ மேக்ஸிமம் இந்த கேஸ் ஸ்டடியில் என்னென்ன கொஷின்ஸு, ஒரு 4 கொஷின் கேட்குறாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லலாம், செகண்ட் வந்து மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லலாம், தேர்டு வந்து அந்த செக்ஷன் 2:1 அது மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு கேட்கலாம். ஃபோர்த் வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸு ஆர் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஆன் ஒய் ஆக்சிஸு. ஸோ இந்த 4 கொஸ்டின் ரிப்பீட்டடாக இதாக இருக்க போகுது. சரியா? வேறு எதுவும் புதுசாக கேட்க போகிறதில்ல. சரியா? ஓகே.